வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தால் இதுவரை 1300 கோடி ரூபாய் ஈர்க்கப்பட்டுள்ளது. 4600 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 8 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜாக்வார் நிறுவனத்தின் டிரைவர் இல்லாத தானியங்கி காரில் பயணித்த காட்சி வெளியீடு. அன்னை மண்ணை பிரிந்து அயலகத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வே எழாத வகையில் வாஞ்சையோடு என்னை அணைத்துக் கொள்ளும் நம் உறவுகள். தங்களது உழைப்பாலும் அறிவாலும் வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு அமெரிக்க நாட்டில் உயர்ந்து கொண்டிருப்போருக்கு அன்பு, நன்றி என முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு. மேட்டூரில் 5947 கோடியில் நீரேற்று புனல்மின் நிலையம் அமைக்கும் கிரீன்கோ எனர்ஜிஸ் நிறுவனம். முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட 7 நாட்களில் முதற்கட்ட பணிகளை தொடங்கியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல். கல்வித்தரம் குறித்து ஆய்வு செய்ய விரும்பினால் மாநில கல்வி திட்டத்தில் படித்த மாணவர்களிடம் ஆளுநர் பரிசோதித்துக் கொள்ளட்டும். மாநில பாடத்திட்டம் மோசமாக உள்ளது என விமர்சித்த ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில். தமிழ்நாட்டில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரை 11,743 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. நேற்று ஒரே நாளில் 205 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளை ஒருங்கிணைச்சு டெங்கு மாதிரியான பாதிப்புகள் தென்பட்ட உடனே அரசு அதிகாரிகள் இந்த லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. அவங்கள தீவிரமாக கண்காணிக்கிறாங்க. எந்த மாதிரியான அவங்களோட நோய் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கண்காணிக்கிறாங்க. இது ஏற்கனவே 2-3 தடவை சொல்லிட்டோம். நம்ம தனியார் மருத்துவமனைகளில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்டை பண்ணிவிட்டு முடியாதப்ப அரசு மருத்துவமனைகளுக்கு போங்கன்னு சொல்கிறத அந்த பழக்கத்தை வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது. ஃபார்முலா 4 ரேஸ் நடைபெற்ற சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறு எதுவும் இல்லை என அமைச்சர் சேகர் பாபு தகவல். கட்டமைப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளதாகவும் பேட்டி. கட்டமைப்புகளை உடனடியாக அங்கிருந்து அகற்றுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார். எவ்வளவு விரைவாக அகற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக அகற்றுவார்கள். கூவமாறு மறுசீரமைப்பு பணிகள் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தி வருகிறோம். காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்திற்கு மேயர் பிரியா பதில். சிஆர்ஆர்டி, டபிள்யூஆர்டி இப்படி பல்வேறு துறைகள் இணைந்து செயல்படுகிறது. இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் இடையே போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழங்குவது கவலை அளிக்கிறது. போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். உழவர்கள் நலனுக்காக நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் நெல் கொள்முதலின் அளவு சில ஆண்டுகளாக குறைந்து வருவது கவலை அளிக்கிறது எனவும் அறிக்கை. வருகிற 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு. 21 கேள்விகளுக்கு அடுத்த 5 நாட்களில் பதிலளிக்க வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட காவல்துறை நோட்டீஸ். செப்டம்பர் 23ஆம் தேதி திட்டமிட்டபடி விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெறும். காவல்துறை 21 கேள்வி கேட்டிருந்த நிலையில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தகவல். சென்னை உயர்நீதிமன்ற மெட்ரோ ரயில் நிலையத்தின் அருகில் கட்டப்பட்டுள்ள கடைகள் உள்ளிட்ட கட்டுமானங்களை அகற்ற கோரிய வழக்கு. சென்னை மெட்ரோ ரயில் மாநகராட்சி பதிலளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. வால்பாறை அரசு கலைக்கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும்.
கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பேட்டி. ஒரு 4 பேர் மேலே அங்கே குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவங்க விசாரணை அறிக்கை அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். எல்லாருமே நம்ம இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ் மற்றும் மற்ற உயர் அதிகாரிகள் ஒரு விசி கூப்பிட்டுருக்காங்க. எல்லா உயர்கல்வி நிறுவனங்களும் மற்றும் ஸ்கூல்ஸ் அதில் பங்கேற்று பல்வேறு அரசில் அதுக்கு இன்னைக்கு வழிகாட்டு கொடுப்பாங்க. கண்டிப்பாக இதுக்கான விழிப்புணர்வு, தடுப்பு நடவடிக்கை மற்றும் எங்கேயாவது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா கடும் நடவடிக்கை அரசால் எடுக்கப்படும். சனிக்கிழமை பிரதமர் மோடி தொடக்கி வைத்த 3 வந்தே பாரத் விரைவு ரயில்கள் இன்று முதல் முழுமையாக மக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது. சேலத்தில் ஆக்கிரமிப்பு இடத்தில் வைக்கப்பட்டுள்ள அம்மன் சிலையை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதம். அருள் வந்து ஆடியபடி சிலையை அகற்றவிட மாட்டேன் என இளம்பெண் ஆவேசம். மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடியில் மீண்டும் மோதல். உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதாக கூறி ஊழியர்களுடன் வாகன ஓட்டிகள் கடும் வாக்குவாதம். பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 25,000 கன அடியில் இருந்து 18,000 கன அடியாக சரிவு. ஒகேனக்கல் அருவியில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் விமரிசையாக நடைபெற்று வரும் ஆவணி தேரோட்டம். அப்பனே முருகனே என விண்ணதிர முழக்கம் எழுப்பி தேரை வடம் பிடித்து செல்லும் பக்தர்கள். ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள். மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்கள். ஆவணி மாத அமாவாசையையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயில் அருகே 60 அடிக்கு கடல் உள் வாங்கியதால் பரபரப்பு. ஆபத்தை உணராமல் பாசி படர்ந்த பாறைகள் மீது ஏறி விளையாடி வரும் மக்கள். கேரளாவில் கேரவன்களில் ரகசிய கேமரா இருந்தது என குற்றம் சாட்டிய நடிகை ராதிகா. தொலைபேசி வாயிலாக ராதிகாவிடம் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடத்தியதாக தகவல். மோட்டார் சைக்கிளை ரேக்லா வண்டி போல மாற்றியமைத்த இளைஞர். இணையத்தில் வைரலாகும் வீடியோ. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வெள்ளக்காடான ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்கள். குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் அதிகளவில் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ராயண்ணப்பாடு ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில். ரயில் நிலையத்தில் இருந்து வெளியேற முடியாமல் தவித்த பயணிகளை டிராக்டர், ஜேசிபி மூலம் மீட்ட ரயில்வே அதிகாரிகள். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வெள்ளக்காடான விஜயவாடா. ஃபைபர் படகில் சென்று வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்டு வரும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர். కొంచెం ముందుగా రావస్తారు
ஆந்திரா தெலுங்கானாவில் தொடரும் கனமழை வெள்ளத்தால் 2வது நாளாக ரயில் சேவை பாதிப்பு. ராயப்பநாடு ரயில் நிலைய பகுதியில் தண்டவாளத்தை வெள்ளம் சூழ்ந்ததால் 18 விரைவு ரயில்கள் ரத்து. டெல்லி ஆம் ஆத்மி எம்எல்ஏ அமானத்துல்லாவை கைது செய்த அமலாக்கத்துறை அதிகாரிகள். வகுப்பு போர் முறைகேடு தொடர்பான விசாரணைக்கு பின்னர் அதிரடி நடவடிக்கை. கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு எதிரான போக்சோ வழக்கு. புகார்தாரரின் மரணம் குறித்து விரிவான அறிக்கை அளிக்க பெங்களூரு காவல் ஆணையருக்கு மாநில மகளிர் ஆணையம் கடிதம்.